தாராபுரம் தாலுகா மூலனூர் வடுகுபட்டி ரோட்டில் அமைந்துள்ள ஒரு தனியார் ஆலையில் நேற்று இரவு பாய்லர் வெடித்து சிதறியது. அந்த பாய்லர் வெடித்ததில் அந்த பகுதி மக்கள் பீதியில் ஆழ்ந்தனர். இது தனியாருக்கு சொந்தமான ஆயில் மில் ஆகும். அந்த ஆயில் மில்லில் பாய்லர் வெடித்து சிதறியதால் தீப்பிரம்பு மற்றும் அதனுடைய இரும்பு கம்பிகள் பறந்து வந்து சுற்றிலும் உள்ள வீடுகளில் விழுந்து சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. அந்த பெரும் தீப்பிழம்புகளானது நேற்று பெய்த மழையால் அணைந்து விட்டன. இல்லாவிடில் அந்த பகுதியே தீப்பிடித்து பெரிய விபத்து உண்டாகியிருக்கும். இந்த விபத்து நேரிட்டதை அடுத்து அந்த பகுதி மக்கள் அனைவரும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பிறகு வந்த காவல்துறையினரும் கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இதனை கோரிக்கை மனுவாக வயலர்ல தீ புடிச்சுங்க, வெடிச்சு தீ புடிச்சு ரொம்ப கங்கு நெருப்பு விழுந்துருச்சுங்க. பூரா மழை மட்டும் பெய்யாம இருந்திருந்தீங்கன்னா பூரா தீ பரவி பத்தி எரிஞ்சிருக்குங்க. எங்க 2 வீடு நாங்க பக்கத்துல குடியிருக்கிறோம். ஒரு 50, 30 அடி 40 அடி வித்தியாசம் தான் குடியிருக்கிறோங்க. எங்க ரொம்ப பாதிச்சிருக்குங்க. நாங்க யாரும் தப்பிச்சிருக்கவே முடியாத சூழ்நிலைங்க. அந்த அளவுக்கு பாதிப்புங்க. ரொம்ப கஷ்டம் எங்களுக்கெல்லாம். இந்த பக்கத்துல இது இருந்ததுன்னா எங்களால ஒன்னும் இருக்கவே முடியாதுங்க. ஏதோ பார்த்து கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுக்கணும். மில்லுக்காரங்கள உயிருக்குலாம் துச்சமா நினைக்கிறாங்க. யாருமே வந்து ஊரே முக்காவாசி பேர் எல்லாம் வந்து பார்த்து வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு கேட்டாங்க. யாரும் வந்து கேட்கவோ பார்க்கவோ பக்கத்துக்கு வரவோ யாரும் இல்லைங்க இது வரையிலும். ரொம்ப என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. மொத்தத்துல எல்லாம் உயிராவே மனுஷனாவே நினைச்சாங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சாங்களான்னு தெரியல. மில்லு இது வரைக்கும் நிறுத்தவே இல்லைங்க. நைட்டு வெடிச்சு இது வந்து விழுந்திருக்குது. மில்லு இது வரைக்கும் நிறுத்தவே இல்லை. எல்லா வேலையும் அங்க நடந்துட்டு தான் இருக்குது. மில்லு கழிவு பூரா போர்ல இறங்குது. என்ன பிரச்சனை ஆகுதுங்க? என்ன குடிக்க முடியல, தண்ணி புழங்க முடியல, பிசு பிசுக்கு எண்ணெய் ஆகுது. அப்படியே ஆயில் கலந்த மாதிரி வந்து பூரா எல்லாம் மிதங்குது. தண்ணி ஒன்னும் யூஸ் பண்ண முடியல, குடிக்க எதுவும் பண்ண முடியல. அலர்ஜி மாதிரி உடம்புல அலர்ஜி மாதிரி வருது. முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். அது நடவடிக்கை எடுக்கலைங்க. அது யாரும் எந்த எதுவும் எடுக்கலைங்க. ஒரே ஸ்மெல், அந்த வாடை, அந்த கெமிக்கல் கலந்து வர்றதுனால வாடை வந்து குடி இருக்கவே முடியலைங்க. ரொம்ப தலைவலி, குழந்தைகளுக்கு வாமிட்டு கூட வந்துருதுங்க. குழந்தைங்களுக்கு திறந்து விட்டு வாடை ரொம்ப குடியே இருக்க முடியாத அளவுக்கு தலைவலி தாங்க முடியாத குழந்தைகளுக்கு கூட இதாயிருது.